வியூவர்ஸ், கோத்தகிரிக்கு வந்துட்டு மலைப்பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ கரெக்டாக ரெய்னி, நல்லா மழைங்க. மழையில் நல்லா மாட்டிட்டேன், நனைஞ்சிட்டேன். ஸோ என்னுடைய வியூவர்ஸுக்காக நான் பாருங்கள், அந்த க்ளவுடி பாருங்கள், அந்த ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது பாருங்கள். ரசிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு, நான் அதான் ரிட்டன் திரும்பிடலான்னு பார்த்தேன். பட் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்துட்டு வீடியோ பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பாருங்கள், கோத்தகிரி பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள். ஹில்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி தான் வீடுகள் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பாருங்கள். மலைப்பகுதியில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடுகள்லாம் பாருங்கள், அமைப்பு பாருங்கள். தவிட்டு மேடு அப்படிங்கிற ஒரு இடம் கோத்தகிரிக்கு கீழே. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, யார் நம்மளை எதிர்த்து நின்றாலும் சரி, நம்ம போராடணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கி நான் வந்ததை வச்சே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேலே வரும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய இடங்கள்லாம் வந்துட்டு சோதனையெல்லாம் வந்துச்சு. மலையில் 2-3 இடத்துல மலையில் மாட்டிட்டோம். அதை தாண்டி சரி நம்ம வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாலெலாம் பாருங்கள், இங்கே வந்துட்டு டீ எஸ்டேட் மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு மலையில் விளைவிக்கக்கூடிய கேரட், பீன்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு குறைவாக இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா குளிருதுங்க. ஜர்கின் வேறு எடுத்துகிட்டு வரல. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையே இல்லாமல் ரொம்ப ஹெயிட்டாக இருந்துச்சு, வெயிலாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை இந்த அடி அடிக்குது. சிவா டே, நீ மேலே வந்ததுனால இந்த கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த லொக்கேஷனுடைய லுக்கு பாருங்கள். அப்பா, கிளைமேட்டை பார்க்கவே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அந்த மலையில் கூட நம்ம ரசிக்கணும் அப்படின்னு தான் மேலேயே வந்துட்டேன். வீடியோ தூக்கிட்டு ஸோ சரியான மலையில் மாட்டிட்டேங்க. நானும் என்னுடைய கேமராமேன் குணாவும் வந்திருந்தார். 2 பேருமே மலையில் நல்லா மாட்டிட்டோம். ஸோ மலையில் மாட்டிட்டு சரி மேலே போகலாமா கீழே வரலாமா அப்படின்ட்டு 2 மைண்டு. ஸோ இப்போ மழை விட்டுருச்சு. ஸோ ஆனதாச்சும் மழை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேலே போயிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு சம் பிளேசஸை காட்டிடணுங்கிறதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து மேலே வந்திருக்கோம். ஸோ மலையில் மாட்ட மாட்டோமான்னு தெரியல. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் இட். ஸோ மேலே போகலாம் வாங்க.